ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைணவ சமயத்தை முன்னெடுத்து சென்றவர்கள்ல 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அந்த ஆழ்வார்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு பெண் ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள். அவங்கள பத்தின கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, கடவுளையே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மதுரைய அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற ஊர்ல ஒரு அந்தணர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சித்தர். அவரு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு தோட்டத்துல இருந்து மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாலையா கட்டி கொண்டு போய் கொடுக்கறது தான் அவருடைய முக்கியமான வேலை. இந்த விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒரு நல்ல தமிழ் அறிஞர். அவர் இறைவனை பற்றி அவருமே நிறைய பாடல்களை இயற்றிருக்காரு. அந்த 12 ஆழ்வார்கள்ல இவரும் குறிப்பிடத்தக்க ஒரு ஆழ்வார். அவருதான் பெரியாழ்வார். இந்த விஷ்ணு சித்தர் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு தோட்டத்துல போய் மலர்கள் எல்லாம் பறிக்கிறதுக்காக போறாரு. போய் மலர்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு துளசி செடிக்கு கீழே ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. உடனே இவர் கண்ணில் பட்டோடனே அந்த குழந்தைய போயிட்டு இவர் எடுத்து பாக்குறாரு. ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு குடும்பம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால அவரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு அப்படின்னு அதை யோசிச்சு குழந்தைய நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி குழந்தைய எடுத்துட்டு போறாரு. அந்த குழந்தைக்கு அழகான கோதை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. இந்த 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்ற இல்லையா, இது இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய ஒவ்வொரு ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், வால், வில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொருளை குறிக்கக்கூடியவங்க. அதுல இந்த ஆண்டாள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா பூமாதேவி. அவங்க பூமாதேவி தான் இந்த ஆண்டாள் அப்படின்ற அவதாரம் எடுத்து இங்க பிறந்திருக்காங்க. இவரு கோதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேர் வச்சு வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு நல்ல தமிழ் அறிஞர் இல்லையா, அதனால கோதைக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல தமிழ் அறிவையும் வைணவ சமயத்தை பத்தியோ ரங்கநாதரை பத்தியுமே ரொம்ப நல்லா எடுத்து சொல்லி சொல்லி தினமுமே அந்த கோதை அவர் சொல்லக்கூடிய ரங்கநாதரை பத்தி கேட்டு கேட்டே தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க கிட்ட இருந்த அந்த பக்தியானது அன்பா காதலா மாறிடுச்சு. அவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க கோதை. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரங்கநாதரை கண்ணனாவும் தன்னை ராதையாவும் அவங்க நினைச்சிட்டு அந்த ஆயர் குலத்துல எப்படி அவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க நினைச்சு அதை எல்லாத்தையுமே அவங்க ஒரு பாடலா இயற்றுறாங்க. இது பிற்காலத்துல திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படின்ற பாடல் தொகுப்பா தொகுக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்பா தான் பூக்கள் எல்லாம் கொண்டு மாலையா தொடுத்து அங்க ரங்கநாதருக்கு, ரங்கமன்னாருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர் இல்லையா. அதனால அவர் மாலையெல்லாம் தொடுத்து வச்சிருக்கிறப்ப இவங்க அவருக்கு தெரியாம போய் அந்த மாலைகள்லாம் எடுத்துட்டு தன்னுடைய கழுத்துல போட்டு அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று, இது நம்ம கண்ணனுக்கேத்த ராதையா இருக்குமா, இந்த மாலை கண்ணனுக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க தன்னுடைய கற்பனையிலேயே தன்னுடைய பக்தி கலந்த அந்த காதலை அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அத ஒரு நாள் அவங்க அப்பா அதை பாத்துடுறாரு. அவங்க இறைவனுக்கு போட வேண்டிய மாலைய தன் கழுத்துல போட்டு இருக்கிறத அவரு பார்த்துட்டு, இது என்ன காரியம் நீ பண்ணிட்ட, இறைவனுக்கு போட வேண்டிய மாலைய கொண்டு நீ போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையா அவங்கள பேசுறாங்க. உடனே அந்த மாலையை, இந்த மாலையெல்லாம் நீ போட்ட மாலைய போய் இறைவனுக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு அவர் மாலை போடாம அவரு இரவு உறங்க போயிடுறாரு. அவரு தூங்க போன உடனே அவருடைய கனவுல ரங்கநாதர் வராரு. இந்த மாதிரி கோதை சூட்டிய அந்த மலர் தான் எனக்கு உகந்த மலர், நீ அவர் போட்டிருந்த அந்த மாலையே எனக்கு கொண்டு சூட்டலாம் அப்படின்னு சொல்றாரு.
உடனே இவரு எழுந்திருச்சு பார்த்துட்டு ரங்கநாதரே இந்த மாதிரி சொல்றாரு, அப்போ நம்மளுக்கு மகளா வந்திருக்கிறது அந்த மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவர் நினைக்கிறாரு, நம்ம மகள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனையே ஆட்கொண்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி நாட்கள் நடந்து போய்கிட்டே இருக்கு. பெண்ணும் பெரியவளா வளர்ந்துட்டா, சரி அவளுக்கு நம்ம திருமணம் செய்யணும் அப்படின்னு யோசிச்ச அந்த விஷ்ணு சித்தர் அவளுக்கான மணமகனை தேட ஆரம்பிக்கிறாரு. இத கேள்விப்பட்ட உடனே கோதை சொல்றாங்க, நான் யாரையுமே திருமணம் பண்ணிக்க மாட்டேன். நான் திருமணம் பண்ணிக்கிட்டா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதரை மட்டும்தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, நம்ம மனுஷ பிறவிகள் நம்ம போய் எப்படி இறைவனை திருமணம் செய்ய முடியும், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு கோதை சொல்றாங்க, என்னுடைய பக்தியும் என்னுடைய அன்பும் என்னுடைய காதலும் கண்டிப்பா அவருக்கு புரியும். அது நான் என்னுடைய விரதத்தின் மூலமாவோ என்னுடைய பக்தியின் மூலமா நான் கண்டிப்பா அவருக்கு புரிய வைப்பேன். அவரை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், இல்லைன்னா நான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு தகப்பனா இருக்கக்கூடியவருக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமா போயிடுது. ஏன்னா ஒரு இறைவனை போய் எப்படி நம்மளுடைய மகள், மனித பிறவியில இருக்கக்கூடிய நம்மளுடைய மகள் திருமணம் செஞ்சுக்க முடியும், இவ புரியாம பேசுறாளே அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. அன்னைக்கு இரவும் ரங்கநாதர் அவருடைய கனவுல வராரு. சொல்றாரு, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, உன்னுடைய மகளை நல்ல திருமண கோலத்துல அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் தன்னுடைய மகளை மணமகளா ரொம்ப அழகா, பூமாதேவி எவ்வளவு அழகான ஒரு தேவதை, அவங்கள மணமகளா அலங்கரிச்சு அவங்கள ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன உடனே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறைக்கு சென்று இவங்க ஒரு ஒளி வடிவில் இறைவனோட போய் சேர்றாங்க. இறைவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருமையானது. தன் மனதுல நினைச்சத அவங்க தன்னுடைய பக்தியினாலையும் தன்னுடைய அன்புனாலையுமே அவரை இறைவனையே அவங்க போய் அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க போட்டிருந்த மாலை எல்லாமே அவரு போட்டு ரங்கநாதர் விரும்பி ஏத்துக்கிட்டதுனால இப்ப கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு சாத்தக்கூடிய மாலை வருடத்துல ஒரு முறை திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கும் மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகருக்கும் சாத்தப்படுறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. கோதை ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துல தான் நம்மளுடைய பெரியாழ்வாருக்கு கிடைச்சாங்க. அதனால ஆடி பூரம் அப்படின்றது கோதைக்கு, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தர் ஆண்டாளுக்கு ரொம்ப உகந்த நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாள்ல நம்ம கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்யறப்போ அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளும் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு தேவையானதை கடவுள்கிட்ட அன்போடையும் பக்தியோடையும் நம்ம கேட்கறப்போ அது நம்மளுக்கு கண்டிப்பா சேரும். முடிஞ்சா எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள போய் தரிசிக்கலாம். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். இப்பதிவை மற்றவர்களிடமும் பகிரவும். நன்றி.